நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு நியூ ட்ரெண்டிங் டெஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் பேக்ரவுண்ட் நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி எஃபெக்ட் வந்து என்ன எஃபெக்ட் போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நான் போட்ட எஃபெக்ட் வந்து வேறு எஃபெக்ட், ஆக்சிலேட் எஃபெக்ட் கிடையாது. அது என்ன எஃபெக்ட்டையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அந்த லிரிக்ஸ் போட்ட அனிமேஷன் வீடியோ எஃபெக்ட்டையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட் நீங்கள் அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே போங்க, க்ரீன் கலர் ப்ளஸ் ஆக்கன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் அதில் ரேஷியோ வந்து 4:5 வச்சுக்கோங்க. ரேஷியோ கட்டுப்பில் அதில் 4:5 வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் 1080p, ஃப்ரேம் ரேட் 60 fps ஆர் 30 fps வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் வச்சு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆக்கனை செலக்ட் பண்ணி இமேஜின் வீடியோவில் போய் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ண பார்த்தா பாதி தான் இருக்கும். ஸ்க்ரீன் ஃபுல்லாக நம்ம ஃபிட் பண்ணோம்னா மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கா செலக்ட் பண்ண அப்புறம் ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட்டாக வந்துடும். உங்களுக்கு எந்த சைடு தேவையோ அந்த சைடு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அந்த மூவ்மெண்ட் போய் ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து எது தெரியணுமோ அதை நீங்கள் மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். இப்போ டியூரேஷன் பார்த்தா உங்களுக்கு செகண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்கள் செகண்ட்ஸ் உங்களுக்கு டியூரேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல இந்த சைடு பிடிச்சி இங்கே வந்து ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணால் போகிறோம், செகண்ட்ஸ் இப்படி ட்ராக் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம லிரிக்ஸ் நம்ம டெக்ஸ்ட் அனிமேஷன் லிரிக்ஸ் வந்து போட்டலாம். ரொம்ப சிம்பிள் தான். ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் சாங்கோட லிரிக்ஸோட வேர்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். வந்து நான் டைப் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபாண்ட் நம்ம எதில் சேஞ்ச் பண்ணால் வேறு இருக்குல்ல, ரோபோட்டோ ரெகுலர் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் இது நிறைய ஃபாண்ட்ஸ் வரும். நான் எடிட் பண்ண ஃபாண்ட்ஸோட நான் வந்து எடிட் பண்ண நான் இதுக்கு கொடுத்த ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட். இந்த ஃபாண்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு அலைன்மெண்ட் இருக்குல்ல, அதை ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்டரில் கிளிக் பண்ணால் சென்டரில் வந்துடும் லிரிக்ஸு. அடுத்து பாருங்கள், பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் பார்த்தா நிறைய கலர் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்து பக்கத்தில் ஒரு டிக் மாதிரி இருக்குல்ல, டிக் கொடுத்தா போதும். ஒயிட் கலர் வந்து அந்த லிரிக்ஸ்க்கு வந்துடும், அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துடும். அடுத்து பாருங்கள், இப்போ லிரிக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ எப்படி ஜூம் பண்ணான்னா மூணு டைம்ஸ் அப்படி ரைட் சைட் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எவ்வளோ செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்க அவ்வளோ செகண்ட் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ நான் 5 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 30 செகண்ட் இல்லை 1 மினிட்ஸ் நீங்கள் எவ்வளோ செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அவ்வளோ செகண்ட் நீங்கள் வந்து நீங்கள் லிரிக்ஸ் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சாங் வந்து ஆட் பண்ணுங்க. சாங் ஆட் பண்ணுறது எப்படின்னா ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணி தேர்ட் ஆப்ஷன் இது ஆடியோ இருக்கும். ஆடியோ எப்படி அந்த ப்ளஸ்லாம் இருக்குல்ல, இது செலக்ட் பண்ண அப்புறம் ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். நான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்கள் சாங்கை ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட் லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியும் பார்த்து நான் கட் கொடுத்துங்க. இங்கே முடியும் நான் வச்சிங்கன்னா இங்கே கட் கொடுத்துட்றேன். இதே மாதிரி லிரிக்ஸ் ரெண்டாவது லிரிக்ஸ் எங்கே முடியும் பார்த்து இங்கே கட் கொடுத்துக்கோங்க. இப்படி கட் கொடுத்து இங்கே எடிட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த டெஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட் போடுறத பார்த்துலாம். மல்ல நீங்கள் ஃபஸ்ட் லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்டில் போய் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதில் பார்த்தா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி செலக்ட் பண்ணிட்டோம். அதில் மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், டிசால்வ், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம கொடுக்குற மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அடுத்து கரெக்டாக கொஞ்சம் தள்ளி ஒரு 0.10 வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 10 வச்சு மில்லி செகண்ட் 10 வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அது வந்து நான் 0 வேல்யூ கொண்டு வந்தேன். ஸ்டார்டிங் வச்ச அந்த கீ ஃப்ரேமில் வேல்யூ வந்து 1000 வச்சுங்க. ஃபஸ்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களா இந்த கீ ஃப்ரேமில் வந்து 1000 வச்சுக்கோங்க. அது செகண்ட் வச்ச கீ ஃப்ரேமில் வந்து 10 வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லது பாருங்கள். 10 வச்சுருக்கேன். 10 வச்ச வேல்யூ செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து 0. அதுக்கிட்ட என்ன பண்ணிங்கன்னா அது அப்படி எண்டில் வாங்க. எண்டில் வந்து ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அடுத்து இங்கே எண்டு கொஞ்சம் தள்ளி இங்கே வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இல்லை என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் வச்ச கீ ஃப்ரேமில் வச்சு நீங்கள் வேல்யூ வந்து 0 கொண்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு வச்ச கீ ஃப்ரேமில் வேல்யூ வந்து அமௌண்ட்டோட வேல்யூ 0 வச்சுருங்க. செகண்ட் வச்சோம்ல அந்த கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து 1000 கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான்.
1000 கொண்டு வந்துருங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த எஃபெக்ட் நம்ம வந்துட்டு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த எஃபெக்ட் நம்ம எப்படி அடுத்த லிரிக்ஸ் பேஸ்ட் பண்ணலான்னு பாருங்கள். நம்ம அடுத்த லிரிக்ஸ் வந்து எப்படி பேஸ்ட் பண்ணுற போகிறோம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் இந்த லிரிக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் இருக்கும், அதை கொடுத்தா போதும். இந்த எஃபெக்ட் வந்து நம்ம காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் லிரிக்ஸ் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய் 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இதோட எஃபெக்ட்டும் இதுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து இப்போ செகண்ட் லிரிக்ஸுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் போய் இந்த லிரிக்ஸ் நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு செகண்ட் லிரிக்ஸ் என்ன வருமோ அந்த லிரிக்ஸ் வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா என் நேம் போட்டுக்கிறேன், சமி கிரியேஷன், அவ்வளோதான். நான் அப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எல்லாத்தையும் குரூப் பண்ண போகிறோம். அதாவது இந்த லிரிக்ஸையும் இந்த பேக்ரவுண்டையும் நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பண்ணால் டிக் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த லிரிக்ஸ் எவ்வளோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாத்தையுமே குரூப் பண்ணிடுங்க. பேக்ரவுண்டு லிரிக்ஸையும் மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாமே லிரிக்ஸும் பேக்ரவுண்டும் குரூப் ஆகிடும். குரூப் பண்ண இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த மூவ் பண்ணுற மாதிரி எஃபெக்ட் போட்டோம்ல, அந்த எஃபெக்ட் எப்படி போடுறது பார்த்துலாம். இந்த குரூப் பண்ணோம்ல லிரிக்ஸையும் பேக்ரவுண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பை செலக்ட் பண்ணி எஃபெக்ட்டில் போய் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட்டோ ஷேக் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. மேக்டிவிட்டி, ஸ்பீடு, எவோலேஷன், சீட், ஆங்கிள் எதுவுமே நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தவங்களுக்கே புரியும் அந்த லிரிக்ஸும் பேக்ரவுண்டும் ஒன்றா சேமாக வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுவீங்க. எடிட் பண்ண ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.